வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற திருத்தலம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்புல்லானி. 94வது திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. கோயில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சேதுக்கரையில் அமைஞ்சிருக்குது. சாமி பெயர் ஜெகநாத பெருமாள். தாயார் பத்மாசினி, கல்யாணவல்லி, 2 தாயார்கள். நாம் கதைக்குள்ளார போயிடலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமர் வானர கூட்டத்தோட இலங்கைக்கு போகிறதுக்காக இந்த கோயிலில் தங்குறாரு. அப்போ இலங்கையிலிருந்து விபீஷணன் இங்கே ராமரை சரணாகதி அடைகிறாரு. ராமனும் ஏற்றுக்கிறார். இவருடைய சரணாகதி ஏற்றிக்கிட்டு, இவருடைய நல்ல உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு சரணாகதி ஏற்றுக்கிறாரு. அப்போ இவங்களுக்குள்ளார ஒரு குழப்பம் ஏற்படுது. கடலை கடந்து இலங்கைக்கு எப்படி போகிறது அப்படின்னு. சுக்கிரீவன்கிட்ட போய் கேட்க சொல்கிறாரு விபீஷணனை. கடலை கடந்து எப்படி போகிறதுக்கு என்ன வழி, என்ன மார்க்கம் அப்படின்னு. விபீஷணன் சொல்கிறாரு, ராமனை போய் சமுத்திரராஜன்கிட்ட சரணாகதி அடைய சொல்லுங்கன்னு. எல்லாரும் ராமனை தான் சரணாகதி அடைவாங்க. ஆனால் விபீஷணன் சொன்ன யோசனை இது. சரின்னு சொல்லி ராமனும் சேதுக்கரைக்கு போய் சமுத்திரராஜன்கிட்ட சரணாகதி அடைஞ்சு வணங்குறாரு. 2 நாட்கள் காத்திருக்கிறாரு. சரணாகதி அடைஞ்ச ராமனுக்கு ஒரு காட்சி கொடுக்கவே இல்லை சமுத்திரராஜன். மிகப்பெரிய கோபம் கொண்ட ராமன் லட்சுமணனை பார்த்து அந்த வில் அம்பை எடு லட்சுமணான்னு சொல்கிறாரு. உடனே ஓடி வந்த சமுத்திரராஜன் வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. அவரும் வழியும் சொல்கிறார் சமுத்திரராஜன் இலங்கைக்கு போகிறதுக்கு. உங்கள் வானர கூட்டத்தில் நலன், நீலன் அப்படிங்கிற 2 வானர் சிறுவர்கள் இருக்கிறாங்க. ஒரு முனிவருடைய சாபத்தினால அவங்க எந்த பொருளை தூக்கி தண்ணியில் போட்டாலும் மிதக்கும்னு ஒரு சாபம் இருக்குது. அதை இந்த இதுக்கு பாலம் கட்ட பயன்படுத்திக்குவாங்க. அந்த நலன் நீலன் கையில் கொடுத்து பாறையை கொடுத்து கட்டுங்க, சேது பாலம் கட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்களும் 5 நாட்கள் கஷ்டப்பட்டு அந்த பாலத்தை கட்டுறாங்க. கட்டி நமக்கு தெரிஞ்ச கதை தான். இலங்கைக்கு போய் போரிட்டு ராவணனை கொன்று சீதையை மீட்டிட்டு வராங்க. இந்த தாயார் வரப்பிரசாதி எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கல்யாணவல்லி. அங்கே போய் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு யார் போனாலும் சரி வேண்டிக்கிட்டு அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணி அங்கே இருக்கிற பட்டத்தை சொன்னால் அவங்க ஒரு கை நிறைய குங்குமத்தை தராங்க. அது அந்த பெண்ணுகிட்ட கொடுத்தோம்னா அவங்க அந்த குங்குமம் வச்சுக்கிட்டு வரும்போது அந்த குங்குமம் தீரத்துக்குள்ளார வரணும் அமையுதுங்கிறது ஒரு ஐதீகம். இது நானும் செஞ்சு பார்த்துருக்கிறேன். அந்த பொண்ணுக்கு அந்த குங்குமம் முடியறதுக்குள்ளார கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இது எல்லாரும் அவசியம் இந்த கோயில் பெருமாளை தரிசித்து பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.